கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட ரங்கலை புதிய பிரிவு மக்கள் எதிர்நோக்கும் குடியிருப்பு பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட ரங்கல புதிய பிரிவில் உள்ள லயன் குடியிருப்புகளின் சுவர்கள் வெடித்து மக்கள் வாழ முடியாத நிலைமை காணப்படுகின்றது. 1952 ஆண்டு கட்டப்பட்ட இந்த லயன் குடியிருப்புகளில் 58 குடும்பங்களைச் சேர்ந்த 360 பேர் வாழ்ந்து வருகின்றனர். மண் சரிவு அபாய எச்சரிக்கையின் போது வெளியேற்றப்படுவதும் பின்னர் ஆபத்துமிகு குடியிருப்புகளுக்கு திரும்புவதுமாக இவர்களின் வாழ்க்கை நகர்கின்றது. எங்க வீடு வாசல்லாம் ஒழுகுது, பின்வாக்கு மண் சரிவு வீடு வாசல்லாம் இடிஞ்சு தகரமெல்லாம் ஓட்டையாகி எங்களுக்கு வீடு இருக்கிறதுக்கு இடம் தங்க வசதி இல்லை. ஒரு காம்பரவால 4 குடும்பம் 2 குடும்பம் இருக்கும். பிள்ளைங்க 3 பிள்ளைங்க படிக்குதுங்க. மந்திரிமார்கள் ஓட்டு நேரத்திலே தான் உடனே 1000 பேர் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க இருக்க இடத்த யாரும் இதே வரைக்கும் பார்த்தது இல்ல. நாங்க எவ்வளவு கர்மம் பண்றோம்னு தெரியல. திங்கிற தீனி இருந்தாலும் அதுக்கு ஒரு டொய்லெட் இல்ல. யாரா இருந்தாலும் இனிமே ஓட்டு கேட்டு வராதீங்க. நாங்க இருக்க எங்க வீட்டு காமராஜர்களை பாருங்க. குடிநீர் மற்றும் மரசலக்கூட வசதிகள் எதுவுமற்ற நிலையில் பல்வேறு அசௌகரியங்களை இந்த மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். எங்களுக்கு தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. மந்திரிமார்கிட்டையும் நாங்க சொல்லி பார்த்தோம். என்னன்னு கூட கேட்க வராங்க. இந்த ரோட்டு பாருங்க என்ன மோசத்துல இருக்குன்ட்டு எத்தனையோ மந்திரிமார் பார்த்து போயிட்டாங்க. அந்த ரோட்டு செஞ்சு கொடுக்க மாதிரி இல்ல. வீடெல்லாம் ஒழுகுது. மழை பெஞ்சா ரப்பர் சீட் போட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. நாங்க பரம்பரையா நாங்க இந்த ஊர்ல தான் தேயிலை தோட்டத்துக்கு ஒடிச்சு கொடுத்துக்கிட்டு நாங்க எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு போறாங்க. காலகாலமாக மலையக மக்களுக்கு மறுக்கப்படும் அடிப்படை வசதிகள் நிவர்த்திக்கப்படுவது எப்போது?